இறைவனுள் அனைத்து உயிர்களும் உள்ளது. அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. பிரம்மாங்கிற கேரக்டரை ஃபில் பண்ணியிருக்கிறது நம்ம கமலஹாசன் சார். அதே மாதிரி நம்ம அஸ்வத்தாமன் கேரக்டரை ஃபில் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம அமிதாப் பச்சன் சார். அதுக்கப்புறம் கர்ணனுங்கிற ரோல் ப்ளே பண்ணுறது மட்டும்தான் நம்ம பிரபாஸ் சார். அதாவது இதில் நம்ம ஆச்சரியப்பட விதமாக இன்னொரு கேரக்டர் இருக்குது. யார் விஜய் தேவர்கொண்டா அவர் இருக்கார்ல, அவரும் நடிச்சிருக்காப்புல. ஆனால் அதை ஒன்றும் பெருசாக வெளியே காட்டிக்கல. அது அவர் என்ன ரோலில் ப்ளே பண்ணுறாருன்னா அர்ஜுனன் கேரக்டரை ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது பீஸ்மர் கேரக்டரை ப்ளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துல்கர் சர்மான்னு இருக்கார்ல, அவர் வந்து பீஸ்மர் கேரக்டரை ப்ளே பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன கேரக்டர் யார் யார் ப்ளே பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணாத மாதிரி ஒரு சில கேரக்டர்லாம் வருது. ஹீரோயினிஸ் 2 பேர் வராங்க. அவங்க வந்து என்ன விதமான கேரக்டர்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 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 சண்டைங்கிறது எதுக்காக நடக்குது? கர்ணன் காசுக்காக வேலை பார்ப்பாரா? இதில் என்னடா கான்செப்ட் இருக்குது? வெறும் காசுக்காக ஒருத்தனை கடத்தி கொண்டு போகிறது, அதே மாதிரி மனிதாபிமானத்தில் திடீர்னு மனம் திருந்தி ஒருத்தனை காப்பாற்றுறது, இந்த ரோல்லாம் கர்ணன் ப்ளே பண்ணுவாரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்ணன் வந்து அதாவது ஒரு சைடு நின்னார், அவன் ஃப்ரெண்டுக்காக உயிரையும் கொடுத்தாரு. அதுதான் நம்ம படித்தது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியல. இதில் கர்ணன் கேரக்டர் தான் அவர் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் அந்த கர்ணன் கேரக்டருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இவ்வளோ டெக்னாலஜியை வந்து கர்ணன் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணாரான்னு கேட்டால் அதுவும் தெரில. இப்போ உள்ள கலியுகம் அழிய போகுது, அழிய போகும்போதுல இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய படங்கள், ஹாலிவுட் படங்களாக இருக்கட்டும், இப்போ தமிழ் படங்களும் காட்டுறாங்க. அப்போ உலகம் அழிய போதான் தெரியல. 2022 அழிவுன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் அழியல, எனக்கு அது தெரியல. ஆனால் கலியுகம் அழியும் போச்சில் கர்ணன் அதுனா கர்ணனுங்கிற பாருங்க, கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து இது பண்ணுவார் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அவதாரத்தை வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்களான்னு கேட்டால் தெரியலப்பா. கிருஷ்ணர் இதில் எதில் ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு தெரில. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன கேரக்டர்லாம் வருது? இதில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வேறு எந்த கேரக்டரும் இல்லை. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இதில் மற்ற எந்த கேரக்டருக்கும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. அதாவது இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த இதில் கதைன்னு சொல்ல போனால் இவர் வந்து இன்னும் இந்த செகண்ட் பார்ட் வந்தால் தான் இந்த கதையை முழுசாக முடிவடையும் அப்படிங்கிறது பாதி வரைக்கும் கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்குது. நடுக்காட்டில் விட்டுட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கதை இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ ஒரு இன்ட்ரோடக்ஷன், சண்டை, அது இதுன்னு கடைசி கொண்டு போய் மறுபடியும் அவர் எதுக்கு தேவையில்லாமல் ரிலீஸ் பண்ணுறாரு எதுவுமே புரியலப்பா. கதை உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இதை பார்க்கும்போதுல எனக்கு இந்த ஸ்டார் வார் படம் பார்த்தா ஞாபகம் ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற கன்ஸு, அப்புறம் அந்த மெத்தடு வந்து இன்னொன்று வந்து காட் ஆஃப் கேலக்ஸி அந்த படமும் கொஞ்சம் கொஞ்சம் சீனு இது வந்துச்சு. அப்புறம் அந்த அவெஞ்சர்ஸ் எண்டு கேமுக்கு முன்னாடி இந்த நம்ம ஹீரோஸ்லாம் இது பண்ணுவாங்க தெரியுமா? அப்போ இதில் எல்லாம் ஒருத்தர் வருவார் தெரியுமா, நம்ம ரூப் கூடலாம் இருப்பார்ல, அவரோட படம் என்னன்னு தெரில. அந்த படத்தோட சாயல் கூட தெரிஞ்சிச்சு ஒரு சில இடத்துல. இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த படத்தோட ரிவ்யூ என்னங்கிறதையும் நீங்களே சொல்லிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்னா, இதில் இவர் தான் ஹீரோன்னு நம்பி கூப்பிட்ருக்காங்கள. அதாவது இவரை தவிர மற்ற எல்லா கேரக்டரும் நல்ல ரோல் ப்ளே பண்ணுது. இவர் ஹீரோயிசம் மட்டும் கொஞ்சம் அங்கே செட் ஆகாமல் இருக்குது. மற்ற எல்லா கேரக்டரும் நல்லா